ஜெபம். லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை ரொம்ப ரொம்ப சமீபம். அப்போது அவருடைய மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில் அது நம்மளுடைய மூச்சாக இருக்கணும், நம்ம இறுதிய பாரமாக இருக்கணும். ஜெபத்தினால தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஜெபிக்கிற மனுஷனால தான் தேவனோடு உறவாட முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு உறவாட ஜெபம் மிகவும் அவசியம். மார்க் 1:35 சொல்கிறது. எபேசியர் 5:17 சொல்கிறது. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள ஜெபம் அவசியம். மத்தேயு 7:11 சொல்கிறது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜெபம் அவசியம். எபேசியர் 1:4 சொல்கிறது. ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ள ஜெபம் அவசியம். 1 தெசலோனிக்கர் 4:7 சொல்கிறது. பரிசுத்தமாய் வாழ ஜெபம் அவசியம். உணர்வுகள் மழுங்காதிருக்க சங்கீதம் 119:34 ஜெபம் அவசியம். நம்மளுடைய பிரதிஷ்டையை காத்துக்கொள்ள ஜெபம் அவசியம். தானியேல் 1:8 சொல்கிறது. மறை பொருளை புரிந்து கொள்ள ஜெபம் நமக்கு அவசியம். தானியேல் 2:19 சொல்கிறது. தேவ நடத்தலை நாம் விளங்கிக் கொள்ள ஜெபம் நமக்கு அவசியம். சொப்பனங்களை சரியாய் தியானிக்க நமக்கு நிதானிக்க ஜெபம் நமக்கு மிகவும் அவசியம். பிசாசின் தந்திரங்களை அழிக்க எபேசியர் 6:11 சொல்கிறது. இந்த நாளிலோ இதற்கு ஜெபம் அவசியம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு விழித்திருந்து ஜெபிப்போம். ஆண்டுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவோம். ஆத்துமாதாயத்தை பண்ணுவோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.